புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா திருப்பி வரமாட்டாங்கல்ல. கண்டிப்பாக குடிக்கிறேன் பிரதர். நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக பிரதர். நான் நல்லா இருக்கேன் கமலராஜன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அடிக்கடி மாம்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார், யாருமே இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, அவங்க இல்லாத போது தான் அவங்க இழப்பு தெரியும், அவங்க இல்லாத போது தான் அவங்கள நம்ம யோசிப்போம், அது வரைக்கும் அவங்கள பற்றின எதுவுமே தெரியாது அப்படி சொல்லி. ஆனால் போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம எவ்வளோ நினச்சாலும் எவ்வளோ கேட்டாலும் அவங்க வரப்போகிறது இல்லை. ஆமாம் சந்தோஷ், என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல, நான் பார்க்குறேன். டாடிம்மா, இது ஏமா ஸ்டெக் ஆகி நிற்கிது அப்பப்போ? ஆ, எப்படி கடைசியாக ஜீரோலேயே இருக்கணுமா? அப்படியா டாடி? ம், நீ தான் ஏதோ ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணி வச்சுரு. கண்டிப்பாக அது ஒய்டியில் தான் பண்ணேன், ஆனால் ஒய்டியில் இப்போ அந்த ஆப்ஷன் காட்டல. பிரதர், நாங்கள் வந்து வைஃபை தான் போட்டிருக்கோம் ஜியோவில், பட் மொபைல் டேட்டா வந்து ஏர்டெல்லு. ஆனால் மொபைல் டேட்டா வீட்டில் கனெக்ட் ஆகாது. டாடிம்மா, என்னம்மா சத்தம் அது? எலியா? இது கொஞ்சம் தினுசா சடசடன்னு கேட்குது. போயிட்டு தான் இருக்கேன் பிரதர், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? சந்தோஷ் இருக்கியா? சந்தோஷ், அதை கட் பண்ணிட்டேன் மாமா மொபைலில். சாப்பிட்ணும் பிரதர், இனிமேல் தான் சாப்பிட்ணும். டாடிம்மா, அடுப்பு மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுமா? முடிஞ்சிருச்சு, கடாய் மட்டும் ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான். கீழே குக்கர் வச்சுருக்கேன், பார்த்துப்போ. இருக்கியா? அது மாமா மொபைலு, அது ஏதோ செட்டிங்ஸ் மாற்றிட்டாங்களா இல்லை என்ன இஷ்யூன்னே எனக்கு தெரியல, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம் பிரதர், சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சந்தோஷ், நைட்டுக்கு தான் இட்லி சாப்பிட்டேன் நாள். டாடிம்மா, இன்னொன்று வேணாம் தான் எங்கம்மா வைக்கிறது? அங்கே தான் வர மாட்டேங்குது. ஓ, அது சரியில்லைன்றியா? ஆனால் அந்த இடம் ஓகே தானே? மாம்சை என்ன பண்ணுறாங்க? தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. மாம்சே, மாம்சு எப்பயுமே செடிங்களுக்கு, வீட்டில் இருக்க பப்பீஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறது. மாமா போன ஜென்மத்தில் அது என்னது, அந்த அன்னலக்ஷ்மியாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்து அதை தான் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு இல்லைன்னா கூட பிறருக்கு கொடுத்துடுறாரு. எத்தனை பேருக்கு இந்த மனசு இருக்குது சொல்லுங்கள்? ரொம்ப பொறுமையாக, நிறைய பொறுமை, பிறருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணுன்ற எண்ணம், எல்லாமே எனக்கே வேணும்னு நினைக்கவே மாட்டாங்க, அந்த குணம் எல்லாம். ஆனால் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் ஓகேவா? உங்களுக்கு ஹெல்த்லாம் ஓகேவா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்ணுண்ணா. நீங்கள் லைவில் வந்துட்டு இருக்கீங்களா? வேறு லைவ்லாம்? நான் லைவே வர்றதில்லைண்ணா. உங்கள் மாம்சு தான் கம்பல் பண்ணே இருந்தாங்க 2 நாளாக, லைவ் போயிட்டு வா, சும்மா போ அப்படின்ட்டு. சரி, அதனால் அந்த ஐடி என்ன ஆச்சுன்னு தெரில, ஸ்ட்ரெக் ஆகுது, வியூ வரமாட்டேங்குது, அப்படியே நிற்கிது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சரி, இதுலையாச்சும் லைவ் போடுவோன்னு வந்துட்டேன்.